மாற்றம். விடுமுறைக்கு அத்தை வீடு சென்ற தம் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என கைபேசியில் அழைப்பு வரவே அதை கேள்விப்பட்ட மாணிக்கம் மனைவிக்கு தெரியாமல் பதறியடித்து கிளம்பினான் ஊரை நோக்கி. அங்கே என்ன செய்வதென்று தெரியாது தவித்து கொண்டிருந்த மாணிக்கையின் தமைக்கு அன்னலட்சுமி தம்பியை கண்டதும் பயத்துடன் அழுதபடி, டே மாணிக்கம், 2 நாளாக உன் பிள்ளைங்களுக்கு வாந்தி பீதி மயக்கண்டா, வயிற்று வலியில் பிள்ளைங்க துடிச்சு போயிட்டாங்கடா தம்பி. அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு உங்ககிட்ட எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டேன். விஷயம் உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். இனி நீ என்ன மறந்து விட வேண்டியதுதான் என வீடே அதிரும்படி தம்பியின் கையை பிடித்து கொண்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள். அவளது உடலை பயனும் போர்வை போத்தி கொண்டிருந்தது. அக்கா, என்னை தப்பா நினைக்க வேணாம். உணவு விஷமாக மாறும் அளவிற்கு என் பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பிட கொடுத்தீங்க? ஏதேனும் காலாவதியான உணவு வகைகளா? ஃப்ரிட்ஜில் நீண்ட நாளாக வச்சிருந்த கெட்டுப்போன மாமிச வகைகளா? மீண்டும் மீண்டும் எரிஞ்ச பழைய எண்ணெயில் செய்த பலகாரம் ஏதாவது கொடுத்து விட்டீங்களாக்கா என பதறி போய் கேள்விகளை தொடுத்தான் மாணிக்கம். ஐயோ தம்பி, என்னை நம்புடா. சத்தான பழங்களும் காய்கறியும் மட்டுமே உன் பிள்ளைங்களுக்கு அதிக சாப்பிட கொடுத்தேன். அதுவும் 2 நாளைக்கு முன் உன் மனைவி என்னிடம் தந்ததுதான். சத்தியமா சொல்றேன் என்றாள் நடுக்கத்துடன் அக்கா. அங்கிருந்த தண்ணீர் குடத்தை திரும்பி பார்த்தான் மாணிக்கம். டே தம்பி, இப்படி சந்தேகமா பார்க்காதடா. காய்ச்சின தண்ணியை தான் அதுங்களுக்கு கொடுத்தேன் என கத்தினாள் அன்னலட்சுமி. இப்பொழுது கோபம் அவளுக்குள் இருந்து எட்டி பார்த்தது. மாணிக்கம் தோட்ட வேலை செய்தாலும் பிள்ளைகளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து வளர்த்து வந்தவன். இந்த விஷயம் மட்டும் மனைவிக்கு தெரிந்தால் அவ்வளோதான். அக்கா தம்பி உறவுக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். குழம்பி நின்றான் மாணிக்கம். 2 பெண் பிள்ளைகளும் அப்பாவை கண்டதும் தாங்கள் ஆஸ்பத்திரியில் பட்ட கஷ்டத்தை சொல்லி கட்டிப்பிடித்து அழுதனர். பிள்ளைகளின் அழுகுரல் அவனது நெஞ்சை தீயிட்டு சுட்டாற்போர் எரித்தது. சட்டென பிள்ளைகள் சாப்பிட்டு மீத வைத்துள்ள பிஸ்கட், சாக்லேட், இனிப்பு கார வகைகள், பழங்களை கையில் எடுத்து முகந்து பார்த்து வாயிலும் போட்டு பார்த்தான் மாணிக்கம். அவசரமாய் பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு ஊருக்கு கிளம்பினான் மாணிக்கம். பிள்ளைகள் வயிற்று வலியால் எப்படி துடித்து இருக்கும் என நினைத்து அவனது உள்ளம் துடித்தது. ஊர் திரும்பிய மாணிக்கம் நேராக தோட்டத்திற்கு சென்று முதலாளி தந்த பணத்திற்கு கடைக்கு போய் பொருட்களை வாங்கி கொண்டு வந்தான். பின்னர் முதலாளியிடம், ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் தந்த பணத்தில் நீங்கள் வாங்கிட்டு வர சொன்ன செயற்கை ரசாயன உரம், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை வாங்காமல் மாற்றி யோசித்து இயற்கை உரம், இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயா, நம்ம லாபத்துக்காக அதிகமாக தெளிக்கிற ரசாயன மருந்து காய் பழங்கள் மூலமாக விஷமாக அதை சாப்பிட்ற பெருசுங்களை மட்டும் அல்ல, சின்னஞ்சிறுசுங்களையும் பாதிக்குது. அப்படி மருந்து தெளித்த பழங்களை சரியாக கழுவாமல் சாப்பிட்ட என் 2 பெண்களுக்கும் 2 நாளாக வயிற்று வலி வந்து ஆஸ்பத்திரியில் கிடந்தாங்க என்று சொல்லும்போதே அவனது கண்கள் கலங்கின. ஐயா, வளர்கிற பிள்ளைங்க நல்லா வாழணும். அந்த பிஞ்சு பிள்ளைங்க உடம்புல தெரிஞ்சே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரசாயனத்தை நஞ்சாக கலக்க வேணாம். அதான் நீங்கள் சொன்னதை வாங்காமல் நானாக முடிவெடுத்து வேறு மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் கோமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிடுங்க, நான் கிளம்புறேன் என்றான் பணிவுடன் மாணிக்கம். ஏண்டா பைத்தியக்காரா, நாம் மருந்து அடிக்கிறத நிறுத்திட்டா ஊரில் இருக்கிற அத்தனை பயல்களும் நிறுத்திடுவானாடா? போடா, போய் உன் வேலையை பாரு என்று சத்தம் போட்டார் முதலாளி. ஐயா, கண்ணுக்கு தெரிஞ்சே நான் இனி இந்த பாவ வேலையை செய்ய விரும்பலை. என் பிள்ளைங்களுக்கு வந்தால் மட்டும் அது ரத்தம், மற்ற பிள்ளைங்களுக்கு வந்தால் அது என்ன தக்காளி சாரா? வேணாயா இந்த பொழப்பு. வருஷ கணக்காக எனக்கு வேலை கொடுத்து சோறு போட்ட உங்கள் புள்ள நான் இன்றைக்கி உங்களை விட்டு போகிறேன், நன்றி என சொல்லி அவரது எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் கையை எடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் மாணிக்கம். டே மாணிக்கம், என்னை விட்டு போகாதடா என முதலாளி கூட்டும் திரும்பி கூட அவரை பார்க்காமல் அந்த இடத்திலிருந்து மன நிம்மதியோடு புறப்பட்டான் மாணிக்கம். மறுநாள் அந்த தோட்டத்தில் மாணிக்கம் ஏற்படுத்திய மாற்றத்தால் இந்த தோட்டத்தில் செயற்கை ரசாயனம் உபயோகிக்காத பழங்களும் காய்கறிகளும் மொத்தமாகவோ சில்லறையாகவோ கிடைக்கும் என பெரிய பலகை ஒன்று வைக்கப்பட்டது.